யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் வாய்க்கிறான். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து நமக்கு ஒரு தொடர் இருக்கு. யார் அவர்? யாக்கோபின் தேவன். இல்லை சொல்லுங்க, யாக்கோபுடைய தேவன் நமக்கு யாரு? துணை. நாம் கூட இருக்கிறது துணை என்ன? கூடவே இருக்காங்க துணையாக நோய். புருஷ மனைவி ஏற்ற துணைன்னு சொல்றாங்க. ஏற்ற துணை என்னது? புருஷோடைய விரோதம். அதுபோல் நம்மளுக்கு கர்த்தர் நமக்கு துணையாக கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. துணை யாக்கோபின் ஏசாயா 41 மதிப்பமாசம் படிச்சு ஏசாயா 41 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் ஒரு வலதுகை பிடித்து பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? துணை நிற்கிறேன். வலதுகை நம்முடைய கை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு. இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தைரியமா அவர் எப்போ நம்ம கை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறார் சொல்ல. அதனால யாக்கோபு என்னும் பூச்சி இஸ்ரவேல் சிறு கூட்டமே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய மீட்ப வரைகிறார். அல்லேலூயா. யாக்கோபு என்னும் பூச்சியை கூப்பிட்டார். யாக்கோபு என்ன? பூச்சி. சிறு கூட்டமே நாடு பெரிய கூட்டத்தை கொண்டு திட்ட தேவையில்லை. யானைக்கு மறைக்கிறதான சிங்கத்தை பற்றி தேவையில்லை. பூச்சிக்கு தான் தொண்ணு தேவை, சிங்கத்துக்கு தொண்ணு தேவை. சொல்லுவாங்க சிங்கம் சிங்கிளாக தான் சிங்கம் வருமா அடியாதான். பூச்சிக்கு என்ன தேவை? அதே காசுனா தீர்ந்துச்சு. யாக்கோபு என்னும் பூச்சி நம்ம பூச்சி தான். ஆனால் தேவன் நம்ம மேலே நினைவாய் சிந்தையாக இருக்கிறார். சோதரம். அல்லேலூயா. நாம் சரிவர்களாக இருக்கலாம், ஆட்டமாக இருக்கலாம், வெளியவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு என்ன துணையாக இருக்கிற நாம மிகப்பெரிய சிங்கம். இஸ்ரவேலின் சிறு கூட்டமை சிறு கூட்டத்தில் அவர் துணையாளர். நான் உங்களை துணை நிற்கிறேன் என்ற கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாய் மீட்பர் குடும்பத்திற்கு, ஊழியத்திற்கு, பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்துக்கு, தொழிலுக்கு சோத்திரம் அவர் துணையாய் இருக்கிறார். கோரி கமரவன் சக்கரவர்கள் ரசிக்க விடலாம். உங்களை பூச்சி போல ரசிக்க அழித்து விடலாம். தொழிலை, எதிர்காலத்தை, உங்கள் காரியங்களை ரசிக்க விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சத்துருக்கள் முன்பதாக கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். புதிய மிஷினாய்களை மாற்றுகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பகருக்கு ஓப்பாக்கி விடுவாள். மழை எல்லாத்தையும் நொறுக்கிடுவேன் அப்படிங்கிறார் கர்த்தர். மழை விஷயத்துக்காக இருக்கின்ற உலகத்தில் சின்ன சின்ன பாறைகளும் உடைக்கலாம். ஆனால் மழையை நொறுக்கவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்வாங்கன்னா மலைகளையும் மிதித்துருவாங்க. நொறுக்கி குன்றுகளை பகருக்கு கோடியாத மழை போல வந்தான். தாவீது நொறுக்கி வீழ்த்தினார். சோத்திரம். பார்வோடு மழை போல வந்தான். அதை இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் அவர்கள் கர்த்தர் மூலமாக அந்த செங்கடல் அவன் மூழ்கடித்தார். சோத்திரம். அல்லேலூயா. எரிகோ கோட்டை மழை போல இருந்தது. அதெல்லாம் தூள் தூளாய் போனது கர்த்தருக்கு முன்பதான். அல்லேலூயா. மலைகளை மிதித்து உருக்கி குன்றுகளை அதற்கு ஒப்பாய் குன்றுகள் மலை எல்லாவற்றையும் உடைத்து
நொறுக்கி விடுவாய். உனக்கு விரோதமாய் நிற்கிற எரிகோக்கு, உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற போராட்டம், உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற பிசாசு எல்லாவற்றையும் ஆவியாளர் நொறுக்கி நேர்கோலம் பண்ணி ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 44 2 ஒரு வார்த்தை சொல்லுது, உன்னை உண்டாக்கினவர், தாய் கர்ப்பத்தை உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்யுமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை உண்டாக்கினவர். நம்ம உண்டாக்கினவர் யாரு? கர்த்தர். தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர். ஆமா, நம்மளை உருவாக்கினவரே நமக்கு தெரியுமா? நாம் சொல்லுது, ஆனா பறப்பு பெண்ணா பறப்பு நமக்கு தெரியும். இதெல்லாம் ஆண்கள் தெரியுமா? இந்த ஊர்ல பிறப்பு இன்னார் வைத்து பிறப்போம் அதுவும் தெரியாது. ஏழையா பணக்காரனா பிறப்போம் அதுவும் தெரியாது. எந்த நாட்டில் பிறப்புன்னு நமக்கு தெரியாது. எல்லாம் படைப்பாள் கத்தாதி கர்த்தர் அவன் படைத்திருக்கிறார். கர்த்தருக்கு அல்லேலூயா. இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்கள் பறக்க போறாங்க, எத்தனையோ கோடி ஜனங்கள் வரிசை போயிட்டாங்க. ஆனால் தேவன் நம்மை இந்த காலகட்டத்தில் வாழும்படி நம்மை உண்டாக்கியிருக்கிறார். நம்மை உண்டாக்கினவர் தாயின் கர்ப்பத்தில் நம்மை உருவாக்கினவர். என்ன செய்தவர்? சத்தமாக சொல்லுங்க, உருவாக்கினவர். ஒரு குழந்தை உருவாகத்தை மிகப்பெரிய அதிசயம். விசுத்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் வளர்ந்து உருவாகும். கர்ப்பவதின் வயிற்றில் எலும்புகள் வருத்தம் என்ன சொல்லுங்க, எலும்பு வருது குழந்தைக்கு எலும்பு இருக்கு சொல்லுங்க. கடவுள் எவ்வளோ அதிசயமா. அல்லேலூயா. வயிற்றில் நான் வரவிருக்கத்தக்கது அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா உண்மை நாம தான் ஒரு பெரிய அதிசயம். மனுஷன் யாரு? மிகப்பெரிய அதிசயம். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் நம்மளெல்லாம் உண்டாகியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரித்தோம். சங்கர வர 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 சங்கர வர 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 வர. இந்த கர்ப்பவதி ஆயிட்டா டாக்டருக்கு படுத்துகிற பாடு கொஞ்சம் நஞ்சம் தினமும் ஸ்கேன் அந்த காலத்தில் எந்த ஸ்கேன் இருந்துச்சு? மாதம் ஒரு ஸ்கேன் பண்ணி போயிடலாம். 1000 கொடுக்குறாங்க. நீ ஸ்கேன் எடுத்தால் தான் அந்த குழந்தை வரணும். நீ ஸ்கேன் எடுத்தா அப்படின்னா நல்லா வரும். நீ ஸ்கேன் எடுத்து என்ன பண்ண முடியும்? அது உருவாக்குறது எப்படி உருவாக்குது யாருன்னு தெரியும். விசுவாசம் சில ஊனமாக பிறகுது, சில மறைவான பிறகுது, குறப்புற சுத்தம் பிறகுது. இப்போ அதுக்கு ஒரு ஸ்கேன் கண்டுபிடிச்சிருக்காங்க. 6 மாதத்துக்கு ஒரு ஸ்கேன் மூலம் இந்த ஸ்கேனில் வந்து மூட வளர்ச்சி குறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சி சொல்லி, கை கால் வளைச்சி போயிருந்தாலும் சொல்லிவிடும். மூணமாக ரொம்ப கரெக்டாக சொல்லி 6 மாதத்தில் அது குழந்தை என்ன செய்கிறாரு? ஒன்று கற்பச்சு மூலமாக இருந்தால் அப்படியே பிறவி மூலங்கிறது என்னைக்கு யாருன்னு இருக்காது. அப்படிப்பட்ட தருப்பம் நம்மளே ஸ்கேன் கொடுக்குறது உடம்பு எப்படி வளர்ந்து சோத்திரம். அல்லேலூயா. என் கருணையுடைய கண்கள் கண்டவன் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். இவன் ஸ்கேன் வச்சு என்ன பண்ணும்? உன்னை உருவாக்கினவர், உன்னை என்ன செய்தவர்? உருவாக்கினவரும் அப்புறம் உன்னை பிறக்க செய்தவர் என்னது சொல்லுங்க? பிறக்க செய்தவர். உனக்கு துணை உனக்கு துணை செய்தார். என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே, என்ன உத்தமனே, பயப்படாதே. யாக்கோபே என் தாசனாகிய யாக்கோபேன்னு ஏமாத்துக்காரனே. யாக்கோபு கத்துறது ஏமாற்றுக்காரன். அதை யசூரன் உத்தமன் என்ன? யசூரனே ஏமாத்துக்காரன் உத்தமனாய் வச்சுங்க. சொந்தம் ஊரில் என்ன சொல்றது நம்மளை பற்றி? அல்லேலூயா. ஆண்டு சொல்ல உத்தமனே கர்த்தருக்கு சொந்தம். யாக்கோபுடைய எத்தனையோ பறவைன்னு செய்யும். அவன் வரைகளை எல்லாம் கர்த்தர் அவனை சரிப்படுத்தி அவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய பேரோட
அதிக பிரபலமாளிகை இந்த இஸ்ரவேலுடைய பேர் தான் சிந்தைக்கு நடக்கும். அது என்னதான் ஆண்டவர்கள் யாக்கோபா தெரியுமோ தெரியும். ஏசாவை எழுந்தேன் யாக்கோவை சிநேகித்தேன். யாக்கோபை ஏமாத்துதான் என்னமோ கருத்தருக்கு அவங்க மேலே அப்படி லவ் அவளை ஆசைக்குது. அவங்க மேலே ஒரு தேசத்தையே உருவாக்கி அடிக்கடி இஸ்ரவேலை பற்றி தான் பேச அவன் மேலே ஒரு கட்டத்தை ஒரு என்னென்ன சொல்கிறது ஆபிரகாமை விட அதிகமாய் அவனோடு இடைப்பட்டு வாழ்க்கையில் அவனோடு இருந்து அவன் ஆசிரியர் அல்லேலூயா. யார் என்ன சொன்னாங்க? நம்ம ஆண்டவன் நம்மளை பாசா உத்தமனே, என்னது உத்தமனே, மற்றவங்க சொல்ல போடல்காரனே, பொய்யனே, சூழ்ச்சிக்காரனே அப்படின்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் நம்மளை பார்த்து சொன்னார் உத்தமனே. நன்னீரை முற்றுவேன். அமீன் சொல்லுங்க. பாபா நம்ம சந்ததி வேலை எடுத்துட்டு ஆசீர்வாதம் அப்படியே சடிதான் ஆனங்கள் ஒரு மேல் எடுத்து வர தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் சந்ததியின் மேல் ஆவியும் சந்தானத்தின் மேல் பிள்ளைகள் மேல ஆகியும் கொண்டது. சந்தானத்தின் மேல சக்கர மனவரம் நிக்கம்பரமன சக்கர மனவரம் அம்மன் உங்கள் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். கவரம சக்கர மனவரம் சங்கர மனவரம் நீக்கம் தரவம் யாத்துரா ஓன சங்கர மனவரம். அல்லேலூயா 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 அல்ல. யார் எதை பண்ண யார் என்ன செஞ்ச நம்முடைய கர்த்தர் நம்ம மேல ஆசீர்வாதத்தை ஊற்றார். நம்ம பிள்ளைகள் மேல ஆவியை ஊற்றுகிறார். தாகம் கொண்டோன்மே தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை ஜீவன் நீரை ஊற்றுகிறார். சோதரம் சகலத்தை ஊற்றுகிறார். ஆதியாகமம் 49:22 படிச்சீங்கன்னா யோசேப்பை பற்றி அந்த சொல்லப்படும் அகவணி யோசேப்பு. ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கடிதரும் செடி. யோசேப்பு யாரு? கடிதரும் செடி. கவனிங்க, ஒரு செடி கடி இருந்தாதான் கனி இல்லாவிட்டால் படிங்க. நீரும் சந்தையும் கடிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் வளரும். மணமணி வாழ்க்கை அவன் மேல் அவனை பகைத்தார். கூட பிறந்தவர்கள குடும்பத்தாரே அவன் என்ன செய்தார்கள்? பகைத்தார். என்ன செய்வார்கள்? நேசிக்கிறவங்களே அவர்கள் பிள்ளை அம்மை பார்த்தீர்கள் அம்மை எய்தார்கள். சொல்லலாம் அல்லேலூயா. நீ அவனை மனமடி மாற்றினார். யார? யாரு? எதிரிகளா? சொந்த குடும்பமே, அண்ணன் தம்பிங்க, அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து யோசேப்பை மனமடி மாற்றினார். ஆனால் எத்தனை மக வந்தான், எத்தனை மனமடி வந்தான், அவனுடைய வில் உறுதியாய் அவனுடைய வில் அல்லேலூயா. அவனுடைய வில் எத்திருக்கிறது வில் உறுதியாக வசனத்தை கேட்கிறவங்க எத்தனை கஷ்டம் வந்து, எத்தனை பாடு, எத்தனை அவமானங்கள் இந்த வில்லை யாரும் மறுக்க முடியாது. ஏன்? அந்த வில்லை தாக்குகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவன் உயர்ந்தது வளர்த்தன அவனுடைய உயர்ந்த கர்த்தருடைய கரத்தால் வளர்த்தவள். அவன் ஜெயிப்படும் கண்மலையுமானான். யாரு? ஜோசப். அவன் ஒன்றுக்கு அவங்க சாகும் அப்படின்னு சொல்லி குழியில் தூக்கி போட்டாங்க. யாரு? அப்ப குழியில போட்டாங்க. அவன் தான் எல்லாருக்கும் சோறு போடுற இப்ப நான் பாருங்க. அவன் தான்
கண்மலை இஸ்ரவேலில் சங்கராபான ரம்பா நிக்கரபான ஒரு நாள் அவன் சகோதரர் எல்லாரும் சாக்கு போய் தாடியமானவர் யார் ஜோசப் வந்தாங்க. எப்பா இன்னைக்கு சாப்பாடு இல்லைப்பா, கொஞ்சம் என்ன போட சோறு போடு. எல்லாத்துக்கும் படி இருந்தான் ஜோசப். எகிப்துக்கு படி இருந்தான். ஆமே இவங்களாம் நினைச்சாங்க சாவு என்ன உண்டும் சொல்ல நாயத்து இருந்தேன். உங்கள் பக்கத்து தர அப்படி தான் நினச்சி சாப்பிடும். சீக்கிரம் என்ன செய்யணும், இடத்த காரியம் பண்ண பரவாயில்லையே. எதிரிங்க அப்படி தான் நினைக்கிறாங்க, சொந்த குடும்பம் தான் நினைக்கிறாங்க. நீ நினச்சி என்ன பண்ணுறது, கர்த்தர் நினைக்கிறாங்க. கர்த்தர் ஒன்றை குறித்து என்ன நினைச்சிருக்காரு அதுதான் நடக்கும் வாழ்க்கையில். தேவனுடைய திட்டம் தான் நடக்கும். அமைச்சு என்ன குறித்து என் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு எனக்கு அது நினைச்சாலும் அதுதான் நடக்கும். மற்றவங்க நினைக்கிறத நடக்காது. எந்த கஷ்டம் வரட்டும் கர்த்தர் நினைக்கிறது தான் நடக்கும். இந்த பூமியை உங்களுடைய சித்தம் மறுபாடு செய்யப்படும், பூமியிலும் செய்யப்படும். நான் இந்த ஒரு ஊழியத்துக்கு வரது நினைச்சேன். நான் திருச்சியில் ஊழியர் ஊர் பக்கத்தில் வரணும். ஒரே திருச்சி போய் நான் படித்தேனும் நல்லா டவுனும் பட்டணும். நல்லா திருச்சியிலேயே மெயின் இடம் நாயகர்கள் பெல்ட் சில சொர்க்கபுரியுது. சொர்க்கபுரி திருச்சியோடைய முதுகிழந்து பெண்தான் அதை வச்சுதான் திருச்சியே இருக்குது. அவ்வளோ வெல் எம்ப்ளாய்ஸ் இருக்கணும். எத்தனையோ லட்சம் எம்ப்ளாய்ஸ் முடியாது. அல்லேலூயா. போனேன் படிச்சு என்ன பண்ணேன், சபையில் நடத்துகிறேன். இந்த வகையில் என்னென்ன பண்ண நடந்துச்சு. தோமாரடி வந்து உட்காந்து பசங்களோட கர்த்தர் நினைச்சிருக்காரு. அதை நானும் பார்த்து முடியாது. எந்த போடுமாந்த ஹல்லேலூயா சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. என்னை வச்சது கர்த்தர், மனுஷன் கர்த்தருக்கு சொந்தம். ஆகவே என்ன சொல்ல வசமோ அவன் இஸ்ரவேலில் மணிகை இப்படி யார் எதனால் யாராலாயிட்டு அப்பா அப்பா நாள் அவனை சொந்த பதத்தில் அவனை கூட பிறந்துவிடான். உன் தகப்பனுடைய தேவனே அப்படி ஆயிடுச்சு. தேவன் தான் உயர்த்தி சங்கர அவர் அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி என்ன அவன் மேய்ப்படும் கண்மலையுமாய் மனுஷன் நினைக்கிறதா நடக்கும். ஒரு நாள் நடக்கும். கர்த்தர் நம்மை குறித்து என்ன தரிசனம் வைத்திருக்கிறார், நம்மை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கார் அதுதான் நடந்தாலும் நடக்க. இந்த உலகத்துக்கு எந்த சக்திக்கு அதிகாரம் இல்லை. தேவனாலே அவர் உனக்கு ஆமே சர்வ வந்தவராலே அப்படி ஆயிற்று. கரங்களை தட்டி உன் குடும்பத்திலே அப்படி ஆகும். இந்த செய்தி கேட்கிற உங்கள் வாழ்க்கையில தேவனாலே ஒரு காரியம் நடக்கும். மனுஷர் நினைப்பதை எல்லாம் கர்த்தர் அவ்வாழ்க்கை அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றிய தீர்வா. சர்வ வல்லவர் சர்வ வல்லவரான சர்வ வல்லவரின் முன்பாக இருப்பவன் யார்? அவருடைய திட்டங்களை தடுப்பவன் யார்? அவன் செய்வதை தடுப்பவன் யார் என்று அர்த்தம் கேட்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய அவர் செய்ய நினைத்தது சங்கரா பண்ணவராவா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வாதங்களினாலும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். மேல் ஆசீர்வாதம் கீழ் ஆசீர்வாதம் அமே எல்லாம் சொல்ல முடியாது. அடுத்தவர்கள் உண்டான ஆசீர்வாதம் பூமியில் உண்டான ஆசீர்வாதம் சரீரத்துக்குரிய கர்ப்பத்துக்குரிய உள்ள என்ன செய்வார்? கர்த்தர் ஆசீர்வதித்தார். அம்மா சொல்ல அல்லேலூயா அல்லேலூயா. சோத்ரே சோத்ரே சோத்ரே.
18 கடைசி வசனம் சொல்கிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யாருக்கு துணை? உத்தமனுக்கு. யார் துணை? கர்த்தர். நல்ல சத்தமா சொல்லுங்க. உத்தமனுக்கு. உத்தமமா இருக்கிறா கர்த்தர் துணையா இருப்பார். யார் உத்தமன்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியம். வசனத்தை படிச்சு வசனத்துக்கு கீழ்ப்படி இருந்ததா யாரு? பாக்கியம். அவங்க தான் உத்தமர்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நாம் வசனத்தை படிச்சு அது கேட்டு அதன்படியே நடப்போமா? உலகம் எதையோ கேட்க எதையோ வைத்து அதன்படி நடந்து போதும் சொல்லுவோம். நாம் எதை கேட்கணும்? வசனம் சொல்றத கேட்டு. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் சும்மா எல்லாருக்கும் துணையா இருக்க மாட்டாரு. உத்தமம் நடந்து நம்ம துணையா இருக்கணும். கொஞ்சமாவது வசனத்தோடைய அடைஞ்சி கொஞ்சமாவது வசனத்துக்கு மட்டும் வந்தோம்னா தான் அவர் நமக்கு துணை. ஆமென் சொல்லுங்களே. சில ஆண்டவர் அவங்களை நான் சொன்னேன், ஒரு அம்மாட்ட சொன்னேன், நீ கர்த்தர் கோட்டை போட்டு வந்தீங்கன்னா உனக்கு வீட்டுக்கு ஆசை. ஆமென் சொல்லுங்க. சார் நீ இஷ்டப்படி நடந்துட்டு ஒன்று கர்த்தர் ஆன்லைன் நாம் அவர்லைன் என்ன செய்யணும்? நிறைய விஷயம் தான் போடுறாங்க. கல்யாண விஷயத்தில் பார்த்து கண்டவரே உங்களுடைய சித்தம் ஒன்று ஆகிட்டா போனேன்பா அப்படின்ட்டு நடத்துறவங்க. ஏன் நீ கல்யாணம் நிறைய தடை நான் இவங்களோடு போட்டு இந்த மாதிரி செல்கிறோம். இன்னும் இப்படி சிறப்பாக இருக்கும். இவ்வளவு நாங்கள் போடணும். இவ்வளோ இப்படி எழுதி லைன் போட்டு கர்த்தர்கிட்ட போய் டாக்டர் அடையாப்பா இன்னொரு ஆளுநர் உட்காரவே இல்லைப்பா. சார் நீ சொல்கிறாங்க பார்க்கலாம் பார்த்தேன் அப்படின்ட்டு வாருங்க. டாக்டர் சைலண்ட் பாஸ் ஆண்டவரே சித்தம் சொல்லுங்க. ஆயிரத்தி அறியாத சொன்னாலே ஆண்டவன் தான் அடிக்க வார்த்தை. எனக்கு நீ ஒரு சித்தம் வச்சுக்கிட்டு நீ ஒரு கோட்டை போட்டு இது கர்த்தர் வரணும்னா ஒரு நாள் நடக்கவே செத்தால் நீ கர்த்தரோட லைனும் வரும். உன்னோட சுய சித்தம் ஒன்று வேலைக்கு ஒரு சுய சித்தம் நம்ம சுய சித்தம் நம்ம சுயம் இருக்கணும். அப்படி நினைக்கத்தான் பண்ணல. ஆனால் அந்த லைனுக்கு கர்த்தர் கொண்டாடும் தப்பு. ஆண்டவருக்கு தெரியும் எந்த லைனில் நாம் இருந்து நமக்கு நல்லதுன்னு அவருக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நமக்கு எது தேவை நமக்கு தெரியாது. எத்தனையோ கேட்டு விசுவாசிச்சு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த தேவைன்னு உங்களுக்கு பரவாயில்லைதான். அதனால வெளியே கர்த்தருக்கு ஒரு கோட் போடாதீங்க. இந்த கோட் நீங்கள் வாங்கன்ற இல்லை. அந்த நீங்கள் கோட் போடுங்க. அது நான் என்ன செய்கிறேன் அப்படி சொன்ன எனக்கு எந்த இதுவுமே இல்லாததுக்கு எந்த டிமாண்டும் கிடையாது. பஸ் ஆகும் அப்படி கற்றுட்டு சரணடைகிறவங்களுக்கு ஈஸி இதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்களா போயிட்டீங்க 119 ஆசைகள் 119 ஆசைகள் 122 அவசரம் 119 122 உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நின்றும் அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதே. இது அடியேனுக்கு தாவீது சொல்லுகிறான், நன்மையாக துணை நிற்பாரான். அகங்காரிகள் யார்? அவங்க அலங்காரிகள் இல்லை, அகங்காரம். அகங்காரிகள் யாரு? அட சொல்லுவேன் அண்ணான் பிடிச்சிருக்க சொல்றாங்களே, அதுனா அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதே. கர்த்தர் என்னை ஒடுக்க ஒட்டாத பார்த்துக்குவோம். தாவீது சொல்லிக்கிறேன். நாமே எல்லாம் கைட்டு ஒரு அணியிருந்து இல்லை சத்தமாக சொல்ல ஒரு அணி நன்மையாக துணைங்க. அகங்காரிகள் என்னை ஒடுக்க
119 சங்கீதம் 173 படிச்சீங்கன்னா 173 நான் உங்களை கர்த்தர்களை தெரிந்து கொண்டபடியா கரவனுக்கு துணையாய் கர்த்தருடைய கட்டளைகளை நான் உங்களுடைய வசனங்களினால் தெரிந்து கொண்டபடியால் உங்களுடைய கரம் எனக்கு துணையாக வசனத்தை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு கர்த்தருடைய கரம் எப்படி இருக்கும் சொல்லு வாய்த்திருந்த துணை. அல்லேலூயா அல்லேலூயா. வசனத்தை தெரிந்து கொண்டோமானால் அவனை கரம் நமக்கு எப்படி இருக்கும் துணை. எந்த சூழ்நிலையிலும் நம்மளோட விலகாத கரலாம். கஷ்டம் வந்து இந்த மனசில் ஓடி போயிடும். கேட்போ இவங்களுக்கு துணை செய்ய போய் நம்மளுக்கு ஏதாவது சிக்கிக்குவோமா, நான் கஷ்டத்தை அப்படியா நான் மாத்திரங்கள் சொந்தக்காரங்க ஓடி இருக்கிற. ஆனால் கர்த்தர் முதல் செய்ய ஒரு வசனம் இருக்கு இல்லையா, கர்த்தரோ எனக்கு துணையாக அப்படிங்கிறது இல்லையா. ஸ்தோத்திரம். ரெண்டு தீமத்தை 4ஆம் அதிகாரம் 17 வசனம் 16 வசனம். படி கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு தீமை செய்யலாம். தீமை செய்யறவங்களுக்கு என்ன கொடுப்பார் கர்த்தர்? பணம் அளிப்பாங்க. நீ கொஞ்சம் சரியா இருப்பா. அவன் வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன செய்தவன் எதிர்த்து நாம் பேசுகிற வார்த்தை நிற்கை ஒருவனும் என்னோடு கூட இருக்கு. எல்லாரும் யார பவுல கர்த்தரோ எனக்கு துணையாக என்று கைத்தட்டுகிறான். அல்லேலூயா. எல்லாருமே கர்த்தர் ஒழித்து பாணியில எல்லாரும் கைவிட்ட சொல்லுகளோ ஒரு எல்லாரும் கைவிட்டார். துணையா நிற்கிறவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஓடி போயிட்டாங்க. கஷ்டம் வரும்போது ஓடி போயிட்டார். கர்த்தரோ எனக்கு துணையாக என்று என்னாலின் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு துணையாக பிரசர் விளையாட்டு ஒவ்வொரு பிரசங்கம் ஒரு பிரசவம் மாதிரி சும்மா நின்று பிரசன் பண்ணி சாத்தான் பிரசிக்க அப்போதான் கஷ்டம். துணையாக என்னாலின் பிரசங்கம் நிறைவேறும் புறஜாதியார் எல்லாரும் கேட்பதற்காக என்னை வெளிப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்படும். கர்த்தர் எல்லா தீமைக்கும் என்னை ரட்சித்து தன்னுடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாகும். அல்லேலூயா.